கோர்ட்டோட வசூல் உண்மைன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் சார் உண்மையா இருக்கக்கூடாது? உங்களுக்கு தெரியுமான்னு இல்ல நான் நீ கேட்டேன். நீ ஏன் அத ஏன் உண்மையா இருக்கக்கூடாதுன்னு நீங்க ஏன்னா சொல்றீங்க? கோர்ட் நஷ்டம்னு சொல்றாங்களே எல்லாருமே. அப்படிலாம் படம் ரிலீஸ் ஆகி 3, 4 மாசம் ஆயிடுச்சு. படத்தை வெளியிட்ட விநியோகஸ்தர்கள் சொல்றாங்க. திரையிட்ட தியேட்டர்காரங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒருபடி மேல போயிட்டு படத்தை தயாரிச்ச தயாரிப்பு நிறுவனமே சொல்லுது, அது விளம்பரத்துக்காக நாங்க குடுத்தது தான். இந்த சார் படம் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய லாபம்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இன்கம் டாக்ஸ்க்கு வந்து அவங்க இல்ல சார். கணக்கேட்டுறாங்க. ஏஜிஎஸ் வந்து இந்த படம் எங்களுக்கு நஷ்டம்னு சொல்லிட்டு அர்ச்சனா கல்பாத்தியோ இல்லன்னா அவங்க டீம்ல இருக்கிறவங்க யாரோ வந்து இந்த படம் எங்களுக்கு நஷ்டமா போச்சு. அர்ச்சனா கல்பாத்தி சொல்லணும் இல்லையா? அது சொல்லுவாங்க. ஏன்னா பிகிலுக்கு அவங்க தான் சொன்னாங்க. ஓகே. பிகிலுக்கு அர்ச்சனா கல்பாத்தி வெளிப்படையா சொன்னாங்க. எப்போ இன்கம் டாக்ஸ் ரெய்டு வந்து ஆபீஸ போட்டு இது பண்ணும்போது, சார் நாங்க அது பப்ளிசிட்டிக்காக குடுத்தோம். எங்களுக்கு உண்மையில இந்த படத்தால 50 கோடி நஷ்டம். இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட தான் எனக்கு அடுத்து படம் பண்ணி குடுக்குறாரு அவரு அப்படின்னு இதே அர்ச்சனா கல்பாத்தி தான் வெளிப்படையா சொன்னாங்க. ஓகேவா? இப்ப கோர்ட்டுக்கு வருவான். கோர்ட்டோட வசூல் பொய்ங்கிறது எப்ப சொல்லுவாங்க? இப்ப சுத்தி இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டாங்க. அந்த தயாரிப்பாளர் சொல்லணும் இல்லையா? அவரு அடுத்த படம் வரும்போது சுத்தி கண்டிப்பா சொல்லுவாங்க. இருக்கிறவங்க யாருமே வந்து கோட்டோட வசூல் வந்து புரொடக்ஷன் டீமுக்கு எந்த நஷ்டமும் சொல்லல. தியேட்டருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பெர்சன்டேஜ் விதமா வந்து லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. தியேட்டர்காரனுக்கு தாங்க லாஸ் வரக்கூடாது. தியேட்டர்காரன் இருந்தா தான் படமே எடுக்க முடியும். படத்தை எடுத்து இவங்களே போட்டு பார்த்துப்பாங்களா அப்புறம்? தியேட்டர்காரன் நல்லா இருக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருக்கணும். இந்த படத்தை வாங்கி பிசினஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே லாபம் வந்திருக்கணும். ப்ரொடியூசருக்கு 10 ரூபாய் கம்மியா வந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனா இவங்களுக்கு வந்து லாபம் வந்திருக்கணும். இதுதான் காலகாலமா தமிழ் சினிமாவில நம்ம பார்த்துக்கிட்டு வர்றது. எந்த பெரிய நிறுவனங்கள் ஏவிஎம் இருக்கட்டும், கலைப்புலி தானுவா இருக்கட்டும், இல்ல சத்யா ஃபிலிமா இருக்கட்டும், எந்த நிறுவனமா எடுத்தாலும் அவங்களுடைய நோக்கம் என்ன? தியேட்டருக்காரங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்களெல்லாம் திருப்தியா இருக்காங்களா? சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. இல்லைன்னா அடுத்த படத்துல நம்ம சரி கட்டிக்கலாங்க. அடுத்த படத்துல நான் விலையை குறைச்சி கொடுத்துட்றேன். அப்ப பேலன்ஸ் ஆயிடும். இப்படி பிசினஸ் பண்ண ஊர் இது. இங்க வந்து தியேட்டர்காரன் நஷ்டமான பரவாயில்ல, இவங்களுக்கு நல்லா வந்தா போகுதுன்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ இந்த தயாரிப்பு நிறுவனமே சொல்லும், விரைவில் சொல்லும். எப்படி வாரிசு ப்ரொடியூசர் இப்போ மேடைக்கு போய் ஏறி புலம்புறாரு. வாரிசுல வந்து எனக்கு தெலுங்குல வந்து மிகப்பெரிய நஷ்டம். அது தெலுங்கு படமா தான் எடுத்தேன். ஆனா தெலுங்குல பிரேக் எவனு ஆகல. தமிழ்ல மிகப்பெரிய தோல்வி படம் அது. ஆனா அடுத்து எனக்கு விஜய் கால் ஷீட் கொடுக்குறேன்னாரு. அதனால வந்து இந்த படம் 300 கோடின்னு சொன்னா, உண்மையில இந்த படம் 159 கோடி தான் சம்பாதிச்சுன்னு சொன்னாரு. என்ன பண்ணுவீங்க நீங்க இப்போ? தில்ராஜை கேட்பீங்களா?